வைகோவோட அரசியல் பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா யானை பிச்சை எடுத்த கதையாக தான் நான் பார்க்குறேன். அதை தான் ஒப்பிட வேண்டியதாக இருக்குது. அவர் டெக்னாலஜிக்கலாக கொஞ்சம் கூட அப்டேட் ஆகிக்கவே இல்லை. அந்த கேமராவை பிடுங்கடா, அதில் இருக்கிற ஃபிலிம் ரோலை எடுறா. ஃபிலிம் ரோல்லாம் போய் 20 வருஷம் ஆச்சு. வைகோ ஒரு மிகச்சிறந்த நடிகர். நீங்கள் வைகோவோட பேச்சை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. ஒரு 3 மாதம் பொறுங்க, இன்னொரு 3 மாதம் கழிச்சு அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து தெருவா அந்த ஷேர் ஆட்டோலையே எடுத்துக்கிட்டு தமிழகம் முழுக்க ஷேர் ஆட்டோ பிரயாணம் செய்வாங்க பாருங்கள். வாரிசுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு தத்தி தாங்க. நீங்கள் அதை கருணாநிதி பையனாக இருக்கிறதுனால அவர் பெரிய தத்திங்கிறோம், ஸ்டாலினோட பையங்கிறதுனால அவர் சின்ன தத்திங்கிறோம். இதை சொன்னது மரியாதைக்குரிய வைகோ அவர்கள். அந்த மாதிரி வைகோவே சொன்னது மல்லை சத்யாக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாதுன்னு திமுக சொல்லுதுன்னு வைகோ சொல்லியிருக்காரு. இப்போ திமுக என்ன செஞ்சதோ அதையே தான் வைகோ மல்லை சத்யாக்கு செய்கிறார். அவ்வளோ. பாராளுமன்றத்தில் மிஸ்டர் ராஜீவ்காந்தி ஓடாதீர்கள், நின்றுட்டு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு இவங்களே பாராட்டிப்பாங்க. அந்த வைகோ கடைசியில் என்ன ஃபேஸ்புக் பதிவு போட்டு என்ன ஏசுறாங்க. சார், வைகோ அவர்கள் நேற்று பேசின குறிப்பா சேர்ல யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஒரு சில நொடிகள்ல அதை படம் எடுத்த செய்தியாளர்களை தாக்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியாக பார்க்கக்கூடிய வைகோட இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? நாம் ஒரு மிகப்பெரிய தவறு என்ன செய்கிறோம்னா, ஒருத்தருக்கு வயசாகிடுச்சுன்னா ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறது தவறுங்கிறது திரு வைகோ மூலமாக மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. வயசுக்கும் பண்புக்கும் வயதிற்கும் பக்குவத்திற்கும் வயதிற்கும் செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பில்லை என்பதைத்தான் வைகோவின் செயல்பாடுகள் நிரூபித்த வண்ணம் இருக்கின்றது. வைகோ நடந்து கொண்டது சிறுபிள்ளைத்தனமானது. ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாகத்தான் நான் வைகோவை பார்க்கின்றேன். இப்போ வைகோவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அட்டென்ஷன் சீக்கிங். அவரை தன்னை ஒரு 50 வருஷம் முன்னாடி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்ததுக்கு எம்ஜிஆர் காலத்தில் அவர் இருந்த மாதிரி இன்னும் தன்னை நினச்சி பேசிகிட்டு இருக்காரு. அவர் இந்த பழைய பஞ்சாங்கம், இந்த கீரல் விழுந்த டேப் ரெக்கார்டர், சொன்னதையே சொல்லிட்டு தன்னுடைய காலத்தை கழிக்கக்கூடிய நீங்கள் ஒரு கட்டத்தில் வெறுமை, தனிமை, புறக்கணிப்பு, அது அவருக்கு அரசியலில் மட்டும்தான் இருக்கா, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த புறக்கணிப்பு, அவர் ஏகடியம் செய்வது, இதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரோலானவர் வைகோ. அதுக்கு அவருடைய செயல்பாடுகள் மட்டுமே தான் காரணம். அந்த மாதிரி விஷயங்கள்னால நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா இருந்தேன், நான் கூட சொல்லிக்கலாம், நான் 2 பந்து நான் டி நகரில் எப்படி தெரியுமா நடத்தினேன் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுங்க, ஐ வில் பிகம் இர்ரெலவெண்ட். இன்றைக்கி என்ன, நாளைக்கு காத்தால என்னால் அரசியலில் எப்படி செயல்பட முடியும், அதுதான் முக்கியமே தவிர உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அந்த அடித்தளத்து மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணலாமே தவிர அதுதான் உங்களுக்கு எல்லாமே கிடையாது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. அதுலேருந்து பல பேர் மீண்டு வந்துடுறாங்க. வீரத்துறவி ராமகோபாலன் 92 வயது வரைக்கும் மிக தீவிரமாக இயங்கி கொண்டிருந்தார். இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் அவர் கன்ஃபைன் ஆனார். வீல் சேரில் பல இடங்களுக்கு போவார். அவர் கடந்த காலத்தை வரலாறு ரீதியாக ஒப்பீட்டளவில் தான் பேசுவாரே தவிர நான் எப்படி தெரியுமா இருந்தேன், நான் எப்படி தெரியுமா போர்க்குணத்தோடு இருந்தேன், அவர் ஒரு நாளும் தன்னைத்தானே பாராட்டிட்டு கிடையாது. ஆனால் திரு வைகோ அவர்கள் இந்த திராவிட சித்தாந்தத்தில் வந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, நான் சிங்கம், நான் புலி, உருமுவேன், நரி, இப்படியே பேசி பழகிட்டாங்க. நான் இதில் இன்னொன்றும் பாருங்கள், அவர் டெக்னாலஜிக்கலாக கொஞ்சம் கூட அப்டேட் ஆகிக்கவே இல்லை. அந்த கேமராவை பிடுங்கடா, அதில் இருக்கிற ஃபிலிம் ரோலை எடுறா. ஃபிலிம் ரோல்லாம் போய் 20 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு மாட்டு வண்டியை கட்டுறா, அந்த மாட்டை இடத்துல பூட்டுறா, பெரிய கொம்பனை இடத்துல பூட்டுறா, மயிலக்காலையை வளத்தில் பூட்டுறா. இன்னும் அந்த ரேஞ்சிலேயே தான் அவர் இருக்காரே தவிர அவர் மாடெல்லாம் போய் இப்போ ஆட்டோ வந்துருச்சு, ஃபிலிம் ரோல் போய் டிஜிட்டல் வந்துருச்சு, இப்போ சாதா புஷ் பட்டன் ஃபோன், சாதா டெலிஃபோன் போய் இப்போ மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு அப்டேஷன்லேயே இல்லை. என்னுடைய மிக நெருக்கமான என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் தமிழக பாஜகவில் தலைவராகவும் இருந்தார். அதனால் யூகத்துக்கே விட்டுறேன், அது யாருங்கிறத நீங்களே பார்க்குறவங்க இது பண்ணிங்க. அவருடைய கருத்து ரொம்ப தீவிரமான கருத்து. வைகோ ஒரு மிகச்சிறந்த நடிகர். நீங்கள் வைகோவோட பேச்சை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. அவர் நேற்று பேசினது, இன்றைக்கி பேசினது, அடுத்த நாள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஒப்பீட்டு அளவில் பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கூட தான் அந்த மாதிரி நிறையா பேசியிருக்கீங்க. நாம் அரசியல் ரீதியாக பேசுகிறது வேறு தம்பி, தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் பேசி பாருங்கள். அரசியல் ரீதியாகவும் அவர் எப்பேற்பட்ட நடிகர் அப்படிங்கிறத சொன்னார்.
அவர் சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்செல்லாம் காலகட்டத்தில் தமிழக பாஜக தலைமை அலுவலகம் நாம் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த கமலாலயம் 2007 செப்டம்பர் 23 அன்று திராவிட முன்னேற்றக் கழக ரவுடிகளால், ரவுடி வேற திமுக வேற அப்படின்னு யாராவது பார்க்குறவங்க நினைக்கலாம், அது உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த குண்டர்களால் இந்த கமலாலயம் தாக்கப்பட்டது. காலையில் ஒரு 2 மணி நேரம் ருத்ரதாண்டம் ஆடி என்னுடைய யமஹா பைக் அடித்து நொறுக்கப்பட்டது. என் சட்டை கிழிந்து கையில் காயம் ஏற்பட்டது, வேட்டி கிழிந்தது எனக்கு. அன்றைக்கு தான் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நம்ம புஷ்கலா அப்படின்னு சொல்லி இதில் இருக்காங்க திருவல்லிக்கேணியில், அவங்களுக்கு மண்டை உடைந்தது, அருமை சகோதரி புஷ்கலா. அதெல்லாம் நாங்கள் முன்னிருந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். அன்னைக்கு இரவு ஒரு 7 மணிக்கு வைகோ அவர்கள் ஆதரவு தெரிவித்து கமலாலயம் தாக்கப்பட்டதை பார்வையிடுவதற்காக வந்தார். திராவிட இயக்கங்கள்ல இருந்தாலே புழுகு மூட்டை தானே அவங்க வாழ்க்கை முறையே. பொய் சொல்லுவது தான் திராவிட சித்தாந்தத்தின் வாழ்க்கை முறை. அதுக்கு என்னால் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். யுனெஸ்கோ புரட்டு, தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தாங்கன்னு, திருவள்ளுவர் மாதிரி இவரைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லேட்டில் எழுதுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்னடா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அது தமிழே ஈன்ற தமிழே. ஏன்னா கலைஞர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, கருணாநிதி பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்களா? ஊம பாஷையில் தானா? இந்த மாதிரி புழுகு மூட்டையே வாழ்க்கை முறையை கொண்டவங்களும் அதை ஒட்டி வரவர் தான் வைகோ அவர்களும். அவர் 20 பேரோட வந்து பார்வையிட்டு பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டு போனார். ஆனால் 2014 அப்புறம் எப்படி புழுக ஆரம்பிச்சிட்டாருன்னா, நான் 100 பேருடன் சென்று திமுக காரர்களை எதிர்கொள்ள போனேன். இந்த 23ஆம் புலிகேசியில் ஒரு ஜாதி சண்டைக்கு மைதானம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கமலாலயத்தை வைகோ வந்து ஜாதி சண்டை மைதானமாக நினச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்து, நான் என்ன டெத் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடு என்று சொன்னாலும் வாஜ்பாய் போட்டிருப்பார். வாஜ்பாயோடு நிறுத்திடுவார்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் ஐகே குஜரால் அவர்கள் நான் கையெழுத்து மரண சாசனத்தில் கையெழுத்து போடு என்றால் ஐகே குஜரால் போட்டிருப்பார். நான் என்னுடைய அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடு என்றால் வாஜ்பாய் போட்டிருப்பார். நான் டெத் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடு என்று சொன்னால் மன்மோகன் சிங் போட்டிருப்பார். இது எல்லாரையும், இது என்ன ஒரு விதமான மனோவியாதி பாருங்களா அவருக்கு. தொடர்ந்து இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். கோபாலபுரத்தில் இருந்தால் டெல்லி இயங்குகிறதுன்னு பீல் அவுட்டானுங்க பார்த்தீங்களா? அதுக்கு சற்றும் குறைவே இல்லாத இந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த பயலோலாம் ஒரு மேட்டுமைத்தனமாக மாற்றிக்கிறதோட இந்த வைகோக்கு, இந்த திராவிட மாடலுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உளவியல் தாக்குதல், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மையை, நான் தான்டா பெரியவா, நீங்களாம் என் காலுக்கு கீழடா அப்படிங்கிற மாதிரி, அதுதான் இப்போ மல்லை சத்யா வரைக்கும் வந்து நின்று இருக்கு. இவருக்காக 7 பேர் தீக்குளிச்சாங்க. இடிமழை உதயன் அப்படின்னு ஒரு பாய் ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு 6-7 பேர் தீக்குளிச்சாங்க. நான் என் உயிருடன் இருக்கும் வரை நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், என் பிணம்தான் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லி வைகோ டைலாக் அடித்தார். அப்போ 99 வைகோ இறந்துட்டாரு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா நான் பேசுகிறத குதர்க்கமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா சொன்ன சொல், நீ 6 பேரோட உயிர்ல நீ இந்த கட்சியை ஆரம்பித்து நடத்தின. இந்த 6 பேரோட ஆன்மா தான் உன் கட்சி இந்த அளவுக்கு திருக்கி அடிக்குது. தன்னை வந்து துணை பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கவே இல்லை. அவர் வந்து மகாபலிபுரத்தோட தமிழ் சங்கத்தோட தலைவர் தான் அவர் சொல்லிக்கிறாரு. அப்படின்னா அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளரை அதை அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாருன்னா அந்த கட்சி எவ்வளவு தூரம் சீரழிஞ்சு போயிருக்கு பாருங்க. நான் விட்டு விடுகின்றேன். இப்போ வைகோவுடைய இந்த நிலைமையை பார்க்குறீங்க. திமுகவை உடைச்சிட்டு வர்றப்போ இவரை நம்பி எப்படி பேர் தீ குளிச்சாங்க? அது ஒரு உணர்ச்சிகளால் தூண்டப்படுறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே வைகோவோட பேச்சு, அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கொடை சின்னத்துலேயும் கலைப்புலி தானும் மயிலாப்பூர்லேயும் சைதாப்பேட்டையில் ஒருத்தரும் நின்னாங்க பை எலெக்ஷனில். அந்த 2 கூட்டமும் நான் போய் வைகோ என்ன தான் பேசுகிறாருன்னு கேட்போங்கிறதுக்காக போனோம். இன்றைக்கி பாலிமர் செய்தியில் அவங்க வந்து அது கிண்டலாக சொல்கிறாங்க, அது சீரியஸாக பல பேர் கேட்குறாங்க. வைகோ பேச ஆரம்பித்தால் கலிங்கத்து பரணி, அகநானூறு, புறநானூறு, இன்னா 40, இனியவை 40, ஆச்சாரக்கோவை இப்படிலாம் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அண்டார்டிகா இங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ஒரு சில மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பேச்சில் கட்டுண்டு மயங்கி கிடந்தார்கள் அப்படின்னு அவங்க சொன்னதை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடலுங்கிறதே, இந்த திராவிட ஆட்சியாளர்கள்ங்கிறதே வெறும் பேச்சை வச்சு ஊரை ஏமாத்துகிற வேலையை செஞ்சது வேலை. இதெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுபட்டிருக்கும். நம்பியார் காலத்து வில்லத்தனம் வேற, ரகுவரன் காலத்து வில்லத்தனம் முடிஞ்சு பிரகாஷ்ராஜ் காலத்தோட வில்லத்தனமும் போய்
இப்போ ஹீரோவே வில்லனாக நடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ காலம் மாறி போச்சு. இனிய இசை கேட்ட இளையராஜா இசை போய் இன்னைக்கு காதுக்குள்ள ரோட் ரோலர் ஓடுற மாதிரி காதுக்குள்ள ட்ரெயின் போகிற மாதிரி அனிருத் இசையே இப்போ ரசிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இந்த மதிமுகக்கெல்லாம் காலம் ஓடிட்டுருக்கு. அதனால் ஆனால் கால ஓட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அதில் பாருங்கள், போகிற போக்கில் திமுகவும் பாருங்கள் இவங்களை ஒரு குத்துது. முத்துரத்னம் அப்படிங்கிறவரை கொண்டு போய் பாட்டில் பாலாஜி கொண்டு போய் திமுகவில் கொண்டு போய் இணைச்சிட்டாரு, மதிமுகலேருந்து பிரித்து. ஆனால் அதுக்கும் மானங்கிட்ட போய் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இந்த பாலாஜி இருக்கின்றாரே, இந்த செந்தில் பாலாஜி, அவரின் சூழ்ச்சியால் தான் அவர் போய்விட்டார் அப்படின்னா ஒரு அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சிவாஜி கணேசன் வயசான காலத்தில் நடிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங்கில் தான் ஒரு காலம் ஓடிட்டுருக்கு. ஒரு ஐயோ பாவம், ஒரு 8% 10% வந்த கட்சி, ஒரு பல பேர் இவர் வந்து தமிழக முதல்வராக கூட வருவார்லாம் கணிச்சாங்க ஒரு சில பேர். ஆனால் இந்து முன்னணி மட்டும், வீரத்துறவி ராமகோபாலன் மட்டும் கருணாநிதியை விட ஒரு ஆபத்தானவர், ஒரு தீய சக்தி வைகோ என்பதை அன்றே கணித்தார் வீரத்துறவி ராமகோபாலன். அதனால் அவருடைய வீரத்துறவி ராமகோபாலனுடைய வாக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு இவ்வளோ விஷயங்கள் நடந்தால் கூட நேரடியாக ஸ்டாலினையோ இல்லை அந்த திமுக குடும்பத்தையோ அவர் வந்து விமர்சிக்கிறத வந்து தவிர்க்க, நீங்களே சொன்னீங்க அந்த கட்சியின் இணைஞ்சதுக்கு வந்து செந்தில் பாலாஜியை தான் குற்றம் சொல்கிறார். இன்றைக்கி பேட்டிகள்லேயும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு. ஒரு 3 மாதம் பொறுங்க, இன்னொரு 3 மாதம் கழித்து அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து தெருவா அந்த ஷேர் ஆட்டோலையே எடுத்துக்கிட்டு தமிழகம் முழுக்க ஷேர் ஆட்டோ பிரயாணம் செய்வாங்க பாருங்கள். அந்த ஷேர் ஆட்டோ கூட நீங்கள் டாட்டா மேஜிக் அப்படின்னா கூட 10 பேர் குந்திடலாம். அந்த எல்லோ ஆட்டோ 6 பேர் 7 பேருக்கு மேலே குந்த முடியாது. அந்த எல்லோ ஷேர் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு இவங்க தமிழ்நாடு முழுக்க இந்த மதிமுக எப்படி வரப்போகுது பாருங்கள். கருணாநிதியில் ஆரம்பித்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் வரைக்கும் வண்டையாக கழுவி ஊற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னோட்டமாகத்தான் இந்த கமலஹாசன் என்கின்ற நபருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்த உடனே துரை வைகோ சொன்னார், எங்களுக்கு அதில் வருத்தம் தான், இருந்தாலும் நாங்கள் கடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு நூல் விட்டு பார்த்தாரு. இன்றைக்கி முன்னாடி குட்டி குரங்கு ஆழம் பார்த்துருச்சு, இன்றைக்கி தாய் குரங்கு செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணியிருக்கு. இன்னொரு 3 மாதம் போருங்க, உங்களுக்கு 2 சீட்டே ஜாஸ்திங்க, 1 சீட்டு போருங்க எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்ல போகிறாரு. இவர் 2006 நாங்கள் தேர்தலையே போட்டியிட போகிறதில்ல, புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன முடிவை திரும்பியும் எடுப்பார். 2026 எடுப்பார். ஏன்னா இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்கிறதுல வைகோ தான் பிஹெச்டி வாங்கினவர். எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலில் அந்த பிஹெச்டி வாங்கின வைகோவால் சும்மா இருக்க முடியாது. குரங்குக்கு வந்து நோய் வந்து அந்த நோயில் வந்து சீழ் பிடிச்சி அந்த சீழில் அந்த புண்ணில் புழு வச்சு அந்த குரங்கு கல்லும் குடித்து வெயிலில் கிடந்தால் எப்படி ஆகுமோ வைகோ இன்னும் கொஞ்சம் நாளில் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். ஸ்டாலினை போட்டு பொழப்பார். அது வரைக்கும் காத்திருப்போம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி மல்லை சத்யாவை வந்து குறிவைக்க என்ன காரணம்? வைகோ தன்னுடைய மகன் துரை வைகோவுக்கு போட்டியாக, அவர் நேரடி போட்டியாக அவர் பார்க்குறாங்க. வாரிசுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு தத்தி தாங்க. நீங்கள் அதை வந்து கருணாநிதி பையனாக இருக்கிறதுனால அவர் பெரிய தத்திங்கிறோம், ஸ்டாலினோட பையங்கிறதுனால அவர் சின்ன தத்திங்கிறோம். நீங்கள் ஸ்டாலின் பேசிகிட்டே இருக்கும்போதோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டே இருக்கும்போது துண்டு சீட்டை பிடிங்கிடுங்க, வேறு கேள்வியை விதவிதமாக கேட்டு பாருங்கள், எவ்வளோ திணறுவாங்கன்னு பாருங்கள். அதுவும் அந்த சின்ன தத்தி பேசும்போது அது வந்து தலைவர்கள்லாம் கூடி பேசி முடிவெடுத்துட்டாங்க, அதை பற்றி தலைவர் சொல்லுவார், இதை பற்றி அதிகாரிகள்லாம் ஆலோசிக்கிறாங்க. இந்த டெம்ப்ளேட் 3-4 பிஜேபிக்கு நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம், இந்த ஒரு 3-4 டெம்ப்ளேட்டை தாண்டி சின்ன தத்திட்டு எதுவுமே கிடையாது. அதனால் இவங்க இந்த வாரிசு அரசியலில் வரவங்கெல்லாம் பாருங்கள், அவங்களா வேலை செஞ்சு அவங்களுக்கான அனுபவம்லாம் இல்லாமல் அப்படியே நேராக இவங்க ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிடுறாங்க இல்லைங்களா. அந்த பிரச்சனை தான் துரை வைகோக்கும். துரை வைகோ வந்து இதுலேருந்து கொஞ்சோண்டு எங்கே மாறுபடுறாருன்னா, அவர் ஆன்மீகத்தை இது வரைக்கும் வாய்க்கு வந்ததை, இறை மறுப்பெல்லாம் வாய்க்கு வந்ததை பேசலை அவர். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 12 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் சென்ட்ரல்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்தது. இப்போ தான் அது பரிதாபங்கள்னு மாறிடுச்சு. அதில் வந்து அவர் கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வந்து, நான் ஆஸ்திரேலியாவில் நடைபயணம் போயிட்டு இருந்தபோது அப்படியே அவர் குறுக்கால வந்தார், ஏறினா இறங்கினா அப்படின்னு அந்த மெட்ராஸ் சென்டரில் என்னெல்லாம் அந்த 12 நிமிஷமாக போட்டு கலாய்ச்சானோ அந்த கிண்டல் கேலிலாம் இன்றைக்கி வைகோக்கு அப்படியே இதாகிடுச்சுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை மல்லை சத்யாவை வந்து இந்த அளவுக்கு டார்கெட் பண்ண என்ன காரணம்? மல்லை சத்யா ஒரு நல்ல கடின உழைப்பாளி, திறமைசாலி, நிறைய புஸ்தகங்கள் படித்தவர், கல அறிவும் உண்டு, பல்வேறு தேர்தல்களில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ போட்டியிட்டவர், எல்லாத்தையும் தாண்டி நல்ல வேளை மறந்து போனதுனால அவரை பற்றி
குறிப்பிட்டதுனால ஞாபகம் வருது. 1997 இந்த கமலஹாசன் என்ற ஒரு அரசியல் அனாதையாக தெரியக்கூடிய கமலஹாசன் என்பவர், ஈட்டிங் இஸ் ஓன் வேர்ட்ஸ்மாங்களே, அதை செய்யக்கூடிய கமலஹாசன் அவர்கள் மருதநாயகம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த மருதநாயகத்துக்கு பூஜை போடுறது வந்து மகாபலிபுரத்துலாம் வச்சுருந்தாங்க. அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வர், மல்லை சத்யா அவர்கள் மகாபலிபுரம் பேரூராட்சி தலைவராக இருந்தார். ஒருவேளை இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி மகாபலிபுரத்தில் போய் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டா, திரைப்பட பூஜையில் இனாகிரேஷனில் கலந்துக்கிட்டா, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிங்கிற காரணத்தால் மல்லை சத்யாவும் அழைக்க வேண்டும்ங்கிறதுனால தான் கருணாநிதி வந்து கமலஹாசனை கூப்பிட்டு சொல்லி அந்த நிகழ்ச்சியை ஒத்தி வைக்க சொன்னார். இதை நான் சொல்லலை, இதை சொன்னது மரியாதைக்குரிய வைகோ அவர்கள். அந்த மாதிரி வைகோவே சொன்னது மல்லை சத்யாவுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாதுன்னு திமுக சொல்லுதுன்னு வைகோ சொல்லியிருக்கார். இப்போ திமுக என்ன செஞ்சதோ அதையே தான் வைகோ மல்லை சத்யாவுக்கு செய்கிறார். அவ்வளோதான். அவருடைய காரணம் சொல்வது கூட ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ரொம்ப பெரிய பேச்சாளராக பார்த்தவர் வந்து இவர் அவரை பற்றி இப்படி சொல்கிறாரு, நான் அவரை பற்றி இப்படி கேள்விப்பட்டேன், மல்லை சத்யா வந்து என்னை அடிச்சிட்டாரு அங்கிற மாதிரியான ஒரு இல்லை. அதில் நான் இதை கொஞ்சம் கடந்து போனோன்னு நினச்சேன். என்னென்னா, என்னை பற்றி திட்டுபவர்களுடன் அவர் நட்பு கொண்டுள்ளார், என்னை பற்றி கேவலமாக பதிவு போடுபவர்களுடன் இவர் தொடர்பில் உள்ளார், இவரே தான் எழுதி கொடுக்கிறார், இது வந்து என்னை அடிச்சுட்டான் கிள்ளிட்டான். இதை சொல்லும்போதே அவருக்கு கொஞ்சமாவது கூச்சமாக இருக்காது, லஜ்ஜையாக இருக்காது. நாம் எப்பேற்பட்ட தலைவர், பாராளுமன்றத்தில் மிஸ்டர் ராஜீவ்காந்தி ஓடாதீர்கள், நின்றுட்டு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு இவங்களே பாராட்டிப்பாங்க. அந்த வைகோ கடைசியில் வந்து என்னை ஃபேஸ்புக் பதிவு போட்டு என்னை ஏசுகிறாங்க, யானை பிச்சை எடுத்த கதையாக இருக்குங்க. அது யானை குளிப்பாட்டி அது பிரம்மாண்டமாக வரும், கடைசியில் அதை வந்து பாகன் வந்து அதை பிச்சை எடுக்க வைப்பான். இது வைகோவோட அரசியல் பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா யானை பிச்சை எடுத்த கதையாக தான் நான் பார்க்குறேன். அதை தான் ஒப்பிட வேண்டியதாக இருக்குது. இது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு மெச்சூர்டு அப்ரோச்சே இல்லாத வைகோ. எனக்கு நிஜமாகவே இது ஏஜ் ஃபேக்டர்னால இப்படி ஆயிட்டாரா, இல்லை தொடர் தோல்விகள்னால இப்படி ஆயிட்டாரா, எதுவால் ஆனாலும் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நம்மளுக்கெல்லாம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், அது வேறு. ஆனால் ஆஸ் இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதருக்காக நான் பரிதாபப்படுகிறேன், அவ்வளோதான். ஒரே நாடு நேருடன்